ஓகே. நாங்கள் வந்து எஸ்ஏ பேப்பர் ரெண்டு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் பியூர் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். ரைட். 2015 11வது கேள்வி. பியூர்ல 11வது கேள்வியில ஏப்பா என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. எக்ஸின் படி 4ஆக உள்ள எனக்கு 3 பல்லுறுப்பி சார்புகள் தந்திருக்கிறாங்க. எனக்கு கேபிட்டல் எஃப்எக்ஸ்ங்கிற பல்லுறுப்பி வந்து எதுக்கு சார்பு சமனாம்? எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஆக உண்டு இன்டு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் பீட்டா எக்ஸ் ஆக உண்டு மைனஸ் பீட்டா எக்ஸ் ஆக உண்டு. அதே மாதிரி எனக்கு ஜிஎக்ஸ்ங்கிற பல்லுறுப்பி வந்து எனக்கு எதுக்கு சமனாக இருக்குதுன்னு சொன்னால் ஜிஎக்ஸ் சமன் 6 மடங்கு எக்ஸினுடைய 4ஆம் அடுக்கு மைனஸ் 35 எக்ஸ் கனம் சக 62 எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 32 எக்ஸ் சக ஆர். அதே மாதிரி எனக்கு தந்திருக்கிறாங்க ஹெச்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பல்லுறுப்பி. இவர் எனக்கு எதுக்கு சேர்க்க சமனம்? எக்ஸ் இந்த 4ஆம் அடுக்கு சக எக்ஸ் வர்க்கம் சக உண்டா. இதுல முதலாவது பாட்டு அவங்க கதைக்கிறாங்க. எஃப்எக்ஸ் சமன் 0ங்கிற சமன்பாடும் ஜிஎக்ஸ் சமன் 0ங்கிற சமன்பாடும் ஒரே மூலங்களை கொண்டிருக்குமாக இருந்தால் இந்த ஆல்பாவையும் பீட்டாவையும் மூலங்களாக கொண்ட சமன்பாடை கேட்கிறாங்க. சொல்லியிருக்கிறாங்க ஆல்பாவும் பீட்டாவும் மெய்யெண்களாம், மெய் மாதிரிகளாம். சிம்பிள். ஓகே. 2 பல்லுறுப்பி சமன்பாடுகளுக்கு ஒரே தீர்வுகள் இருக்குதான். இப்போ எஃப்எக்ஸ் சமன் எஃப்எக்ஸும் ஜிஎக்ஸும் 4ஆம் படி பல்லுறுப்பி சார்புகள். அப்போ ஒரு 4ஆம் படி பல்லுறுப்பி சார்புக்கு மேக்சிமம் வந்து எனக்கு என்னது 4 வேறு வேறான மெய் தீர்வுகள் இருக்கலாம். அப்போ எஃப்எக்ஸ் சமன் 0 ஜிஎக்ஸ் சமன் 0 2 பேருக்கும் ஒரே தீர்வுகள் இருக்கணுமாக இருந்தால் என்ன நடக்கணும், என்ன கண்டிஷன் அங்கே நாங்க என்ன முடிவுக்கு வரலாம்? ஒரு சின்ன உதாரணம் முன்னு எடுப்போம். இப்போ நான் ஒரு பல்லுறுப்பி சார்பு வந்து நான் எடுக்கிறேன். எஃப்எக்ஸ் சமன் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 5 எக்ஸ் ஆர். எஃப்எக்ஸ் சமன் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 5 எக்ஸ் ஆர். இது ஒரு பல்லுறுப்பி சார்பு. இதை நான் வரைஞ்சேன்னு சொன்னால் இது எனக்கு கிட்டத்தட்ட எப்படி வரும்னு சொன்னால், ஓகே, கிட்டத்தட்ட எக்ஸ் சமன் 0 இருந்தால் y சமன் 6. இது எக்ஸ்எச்சை வந்து 2லையும் 3லையும் வெட்டிக்கிட்டு போகும். இது 2 இது 3ன்னு சொல்லி எடுப்போம். அப்போ கிட்டத்தட்ட இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் சம்திங் எனக்கு ஓகே. இதோட விளிம்பு பெருமானம்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஏதோ ஒன்று வரப்போகுது. ஓகே. இப்போ எனக்கு எஃப்எக்ஸ் சமன் 0 தீர்வுகள்னு சொன்னால் என்ன? எஃப்எக்ஸ் சமன் 0 தீர்வுகள் என்ன? இந்த எஃப்எக்ஸ்ங்கிற சார்பு இந்த வலை எப்போ 0க்கு சமனாக இருக்கு? இந்த இடத்துல வந்து எஃப்எக்ஸ்ங்கிறது 6க்கு சமனாக இருக்கு. அதே மாதிரி இந்த புள்ளியில வந்து எக்ஸ்னுடைய பெருமானம் ஏதோ ஒரு பெருமானத்துக்கு சமனாக இருக்கும். இது ஏதோ ஒன்றுக்கு சமனாக இருக்கும். இந்த எஃப்எக்ஸினுடைய பெருமானம் எப்போ 0க்கு சமனாகுதோ அதுதான் எஃப்எக்ஸ் சமன் 0 தீர்வுகள். அப்படியாக இருந்தா எனக்கு சொல்லுங்க. இப்போ எஃப்எக்ஸ் சமன் 6ங்கிறது ஒரு சமன்பாடு. இந்த சமன்பாட்டினது தீர்வுகள் என்னவாக இருக்கும்? இந்த வலையில எந்த எந்த எக்ஸினுடைய பெருமானங்களுக்கு எக்ஸ் சமன் 6ஆக இருக்குதோ அதுதான் எனக்கு எஃப்எக்ஸ் சமன் 6னுடைய தீர்வுகளாக இருக்கும். அப்ப எஃப்எக்ஸ் சமன் 0 தீர்வுகள் அப்படிங்கிறது இந்த வலை எப்போ 0 ஆகுது? இந்த புள்ளியிலையும் இந்த புள்ளியிலையும் எனக்கு 0 ஆகுது. அப்ப எஃப்எக்ஸ் சமன் 0 தீர்வுகள் அப்படிங்கிறது எக்ஸ் சமன் 2 எக்ஸ் சமன் 6, எக்ஸ் சமன் 2 எக்ஸ் சமன் 3. சிம்பிள். இப்போ இந்த வலையை பத்தி யோசிங்க. எனக்கு எனக்கு ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிற ஒரு பல்லுறுப்பி தந்திருக்கிறாங்க. இது வந்து 2 மடங்கு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 10 எக்ஸ் சக 12. இந்த வலையை யோசிங்க. எங்க இதன் கிராஃப் ஒர்க் கருங்க பாப்போம். கருனா எப்படி வரும்?
எக்ஸுக்காக பூஜ்ஜியத்தை போட்டீங்கன்னு சொன்னால் y-னுடைய பெருமானம் 12. இதுக்கு ஒரு இழிவு பெருமானம் இருக்க போகுது. ஓகே, இரண்டு இழிவு பெருமானம் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இவரை நான் போடலாம். இந்த எஃப்எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 5/2 முழுவதுண்ட வர்க்கம், இங்க ஒரு சக 6 மைனஸ் யா சக 6 மைனஸ் 25/4 மைனஸ் 25/4. சரியா, 6 4 24. அப்படியாக அந்த இது வருவா எக்ஸ் மைனஸ் 5/2 முழுவதுண்ட வர்க்கம் 24 -1/4. இதண்ட இழிவு பெருமானம் -1/4 இருக்கும். அது இவரை பார்த்தோம்னு சொன்னால் அவருண்ட இழிவு பெருமானம் முன்னாடி ஒரு 2 அப்படியாக இருந்தால் -6 இருக்கும். -6ன்னு சொல்லும்போது கீழே வரப்போகுது. ஓகே, -6. நீங்க எக்ஸ்க்காக பூஜ்ஜியத்தை போட்டீங்கன்னா 12. அப்போ அதண்ட கிராஃப் உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் சம்திங் இப்படி வரும். ஓகே, இது கிட்டத்தட்ட கிராஃப் ஷேப் இது எஃப்எக்ஸ்ங்கிற கிராஃபாக இருந்தால் இது உங்களுக்கு ஜிஎக்ஸ்ங்கிற கிராஃபாக இருக்கும். என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னு சொன்னால் பாருங்க, இந்த எஃப்எக்ஸ்ங்கிற கிராஃபும் சரி ஜிஎக்ஸ்ங்கிற கிராஃபுக்கும் சரி எஃப்எக்ஸ் சமன் பூஜ்ஜியத்துக்கும் இவங்க 2 பேர் தான் தீர்வுகள். அதே மாதிரி ஜிஎக்ஸ் சமன் பூஜ்ஜியத்துக்கும் இவங்க 2 பேர் தான் தீர்வுகள். அப்போ 2 சார்புகள், 2 பல்லுறுப்பி சார்புகள் ஒரே படி ரெண்டுமே 2ஆம் படி. இது வேற வேற படியா இது 2ஆம் படி 3ஆம் படியா வேற வேற கேசஸ். 2 பல்லுறுப்பி சார்புகள் ஒரே படியில இருக்கு. 2 பல்லுறுப்பி சமன்பாடுகளுக்கும் எஃப்எக்ஸ் சமன் பூஜ்ஜியங்கிற சமன்பாடுக்கும் எனக்கு ஜிஎக்ஸ் சமன் பூஜ்ஜியங்கிற சமன்பாடுக்கும் ஒரே தீர்வுகள் இருக்குமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இங்க பாருங்க, எனக்கு சொல்லலாம் இல்லையா, இந்த ஜிஎக்ஸ் அப்படிங்கிறது எஃப்எக்ஸினுடைய ஒரு மடங்காக இருக்க போகுது. இவ்வளவு தான் விஷயம், பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ரைட், அப்படியாக இருந்தா எனக்கு இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு கேபிட்டல் எஃப்எக்ஸ் சமன் பூஜ்ஜியத்துக்கும் கேபிட்டல் எஃப்எக்ஸ் சமன் பூஜ்ஜியத்துக்கும் ஜி ஆஃப் எக்ஸ் சமன் பூஜ்ஜியத்துக்கும் ஒரே மூலங்கள், ரெண்டுமே 4ஆம் படி சமன்பாடு, ரெண்டுமே 4ஆம் படி பல்லுறுப்பிகள். எஃப்எக்ஸ் சமன் பூஜ்ஜியம்ங்கிற சமன்பாட்டுக்கும் ஜிஎக்ஸ் சமன் பூஜ்ஜியம்ங்கிற சமன்பாடுக்கும் ஒரே தீர்வுகள் இருக்குமாக இருந்தால் நான் என்ன முடிவுக்கு வரலாம்? நான் சொல்லலாம் இல்லையா, எனக்கு ஜிஎக்ஸ் அப்படிங்கிறது எஃப்எக்ஸினுடைய ஏதோ ஒரு மடங்காக இருக்கும். எனக்கு என்ன மடங்குன்னு சொல்லி தெரியாது, ஏதோ ஒரு மடங்காக இருக்க போகுது. இதை நான் இந்த லெம்டாவை கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, சர்வசம். அப்போ நான் எழுதலாம், ஜிஎக்ஸ் அப்படிங்கிறது 6 மடங்கு எக்ஸினுடைய 4ஆம் அடுக்கு மைனஸ் 35 மடங்கு எக்ஸ் கணம் சக 62 மடங்கு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 32 மடங்கு எக்ஸ் சக 6. இது சர்வசமன். இவர் எக்ஸ் லெம்டா மடங்கு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஆல்பா எக்ஸ் சக 1 இன்டு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் பீட்டா எக்ஸ் சக 1. இந்த பல்லுறுப்பி சமன்பாடுகள் ரெண்டும் சர்வசமனான பல்லுறுப்பிகள். அப்படியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒத்த உறுப்பினது குணகங்கள் எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கட்டும். 2 பகலும் குணகங்களை சமப்படுத்த, இருபுறம் குணகங்களை சமன் செய்ய, இருபுறமும் குணகங்களை சமன் செய்ய. ஓகே, 2 பக்கத்தும் குணகங்களை சமன் செஞ்சீங்கன்னு சொன்னால் எக்ஸினுடைய 4ஆம் அடுக்கின்ற குணகத்தை பாருங்க. இந்த பக்கத்து எக்ஸினுடைய 4ஆம் அடுக்கின்ற குணகம் 6 சமன் இந்த பக்கத்து எக்ஸினுடைய 4ஆம் அடுக்கின்ற குணகம் எக்ஸ் வர்க்கத்தையும் பெருக்கினா தான் வரும். முன்னாடி ஒரு லெம்டா பெருக்குறது, அப்போ லெம்டா
அப்போ லெம்டா சமன் ஆறாக இருக்கும். என்ற கேள்வி என்ன? இந்த கேள்வி ஆல்பாவையும் பீட்டாவையும் மூலங்களாக கொண்ட சமன்பாடு. அப்ப நான் யாரையும் கண்டா சரி, எனக்கு ஆல்பாவையும் பீட்டாவையும் மூலங்களாக கொண்ட சமன்பாடு வேணுமா இருந்தால் ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பீட்டாவும் மூலங்களோட கூட்டுத்தொகையும் மூலங்களோட பெருக்கு தொகையும் தெரிஞ்சா போதும். அடுத்து நான் என்ன செய்யறேன்? எக்ஸினுடைய கணத்தின் குணகத்தை ஒரு பார்ப்போம். எக்ஸினுடைய கணத்தின் குணகம் -35 சமன் இந்த பக்கத்து எக்ஸ் கணத்தின் குணகத்தை பார்த்தோம்னு சொன்னால் முன்னாடி ஒரு லேம்டா இருக்குது. லேம்டா இன்ட்டு எக்ஸ் கணம் எக்ஸ் வர்க்கத்தையும் எக்ஸையும் பெருக்கினால் வரும். அப்போ மைனஸ் பீட்டா. இந்த எக்ஸையும் எக்ஸ் வர்க்கத்தையும் பெருக்கினால் வரும் ஆல்பா. வேற யாரும் இருக்கிறாங்களா? ஒன்றோட யாரை பெருக்கினாலும் எக்ஸ் கணம் வராது. ஃபுல்லா அந்த மைனஸால பிரிச்சு விட்டு இந்த லெம்டாவால பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு வரப்போகுது ஆல்பா சக பீட்டா சமன் இந்த ஃபுல்லா மைனஸை வெளியே எடுப்போம். அப்போ இந்த மைனஸ் எல்லாம் கேன்சல். இவர் பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் 35/6. சிம்பிள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்வோம்? எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை சமப்படுத்துவோமா? எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 62 இது சமன். இந்த பகுதி எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் சொல்லும்போது முன்னாடி ஒரு லேம்டா எக்ஸ் வர்க்கத்தோட மாறிலி உறுப்பு பெருக்கப்பட்டா வரும் 1. எக்ஸ் உறுப்பும் பெருக்கப்பட்டா வரும் மைனஸ் ஆல்பா இன்ட்டு மைனஸ் பீட்டா சக ஆல்பா பீட்டா. இந்த ஒன்றோட எக்ஸ் வர்க்கம் பெருக்கப்பட்டா வரும். அப்போ சக 1. அப்படியாக இருந்தால் ஆல்பா பீட்டா சக 2 அப்படிங்கிறது எனக்கு ஆல்பா பீட்டா சக 2 அப்படிங்கிறது 62க்கு கீழே லேம்டா. அப்போ 62 கீழே 6 அப்படியாக இருந்தால் ஆல்பா பீட்டா உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுது? இவர் அங்கிட்டு கொண்டு போகும். 62க்கு கீழே 6 -2 மேலே கீழே 6ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னால் 12 கீழே 6 அப்படியாக இருந்தால் 50 கீழே 6ஆக இருக்க சிம்பிள். எனக்கு ஆல்பாவையும் பீட்டாவையும் மூலங்களாக கொண்ட சமன்பாடு தான் கேட்குறாங்க. எனக்கு ஆல்பா பிளஸ் பீட்டாவும் தெரியும், ஆல்பா பீட்டாவும் தெரியும். அப்படியாக இருந்தால் மூலங்களாக கொண்ட சமன்பாட்டை நான் எப்படி போடலாம்? எனவே ஆல்பா கமா பீட்டாவை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு. ஓகே, மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு. மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு எதுக்கு சமனாக இருக்க போகுது? எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் சக ஆல்பா பீட்டா சமன் 0. கொண்டு வந்து பிரதியிட்டீங்கன்னு சொன்னால் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஆல்பா சக பீட்டாவுக்கு பதிலாக 35க்கு கீழே 6 மடங்கு எக்ஸ் ஆல்பா பீட்டா 50க்கு கீழே 6. அப்போ சக 50க்கு கீழே 6 சமன் 0. ஃபுல்லா நீங்க 6ஆல பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகுது 6 மடங்கு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 35 எக்ஸ் சக 50 சமன் 0 இருக்க போகுது. சிம்பிள். இவ்வளவுதான் விஷயம். இதான் நம்மள நிறுவ சொல்லி இருக்கிறோம். ஓகே, ரைட். அடுத்து என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி என காட்டுக. இதில் இருந்து இதை பாவிச்சு எனக்கு ஜிஎக்ஸ் சமன் 0 தீர்வுகளை கண்டுபிடிக்கிட்டான். இங்க பாருங்க, எனக்கு ஜிஎக்ஸ் சமன் 0 தீர்வுகளை தான் காண சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஜிஎக்ஸ் சமன் 0 தீர்வுகளை காண்றதை விட எனக்கு எஃப்எக்ஸ் சமன் 0 தீர்வுகளை காண்றது ஈஸி. எனக்கு ஜிஎக்ஸ் சமன் 0 தீர்வுகள் தானே கேட்டிருக்கிறாங்க. நீங்க எஃப்எக்ஸ் சமன் 0 தீர்வுகளை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஜிஎக்ஸ் சமன் 0 தீர்வுகளும் எஃப்எக்ஸ் சமன் 0 தீர்வுகளும் ஒரே தீர்வுகள் தான். எனக்கு எஃப்எக்ஸை ஈஸியா காரணிப்படுத்தி தந்திருக்கிறாங்க. அப்ப எனக்கு எஃப்எக்ஸ் காரணிகளை கண்டுபிடிக்கிறது லேஸ். எஃப்எக்ஸ் காரணிகளை எஃப்எக்ஸ் தீர்வுகளை கண்டுபிடிக்கிறது லேஸ்.
எஃப்எக்ஸினுடைய தீர்வுகளை கண்டுபிடிக்கணுமாக இருந்தா எனக்கு ஆல்பாவுன்ற பெருமானமும் பீட்டாவுன்ற பெருமானமும் தெரியணும். இப்ப இந்த டாஸ்க் உங்களுக்கு தெரியும். என்ன செய்யணும்? ஜிஎக்ஸ் என்ற தீர்வுகளை கண்டுபிடிக்கணும். ஜிஎக்ஸ் என்ற தீர்வுகள் தான் எஃப்எக்ஸ் என்ற தீர்வுகள். எஃப்எக்ஸ் என்ற தீர்வுகளை கண்டுபிடிக்கணுமா இருந்தா எனக்கு ஆல்பாவுண்டையும் பீட்டாவுண்டையும் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். இந்த சமன்பாட்டை வச்சு ஆல்பாவையும் பீட்டாவையும் கண்டுபிடிக்கணுமா? இந்த சமன்பாட்டின் தீர்வுகள் தான் ஆல்பாவும் பீட்டாவும். அப்ப இந்த சமன்பாட்டின் தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இவரை நான் என்ன செய்யலாம்? காரணிப்படுத்தலாம். எப்படி காரணிப்படுத்தலாம்? பெருக்கினால் 6ஐயும் 5ஐயும் பெருக்கலாம் 300 வரணும். 2 மைனஸ் நம்பரை தான் பெருப்பியிருப்பாங்க. இங்க நடுவு மைனஸ் வருது, இங்க பிளஸ் வருது. 2 மைனஸ் நம்பரை கூட்டும் போது -35 வரணுமா இருந்தால் 20 35 ஓகேன்னு. அப்போ -20 -15 நான் இவரை எழுதலாம். 6 மடங்கு x வர்க்கம் -20x -15x சக 50 சமன் 0. சக 50 சமன் 0. அப்படியாக இருந்தால் இவர்ல இருந்து யாரை பொதுவா எடுக்கலாம்? 3x பொதுவா 2x பொதுவா எடுக்கலாம். 2x பொதுவா எடுத்தீங்கன்னு சொன்னால் 3 மடங்கு x -10. இதுல இருந்து நீங்க ஒரு -5 பொதுவா எடுக்கலாம். எடுத்தால் 3x -10 சமன் 0. இவரை காரணிப்படுத்தினீங்கன்னு சொன்னால் 2x - 5 இன்டு 3x - 10 சமன் 0. அப்படியாக இருந்தால் x சமன் 5/2 அல்லது அல்லது x சமன் 10/3 இருக்க போது சிம்பிள். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், ஒன்று எனக்கு இவர் ஆல்பாவாக இருக்கலாம் அல்லது பீட்டாவாக இருக்கலாம். இவர் ஆல்பாவாக இருக்கலாம் அல்லது பீட்டாவாக இருக்கலாம். எனக்கு இது யார் ஷுவரா ஆல்பா யார் ஷுவரா பீட்டான்னு தெரியாது. நான் ரெண்டமா எடுக்கிறேன். நீங்க மாறியும் எடுக்கலாம். நான் ஆல்பா சமன் 5/2 பீட்டா சமன் 10/3 சொல்லி எடுக்கிறேன். நீங்க மாறி எடுத்தாலும் ஒன்றும் மாற போட்டு நீங்க எப்படி வேணாலும் எடுக்கலாமே. நான் ஃபைனலா என்ன செய்ய போறேன்? எஃப்எக்ஸ் இந்த தீர்வுகளாகவே கண்டுபிடிக்க போறேன். ஓகே, நான் இதை உங்களுக்கு பெருமானத்தை பிரதியிடும் போது உங்களுக்கு விளங்கும். அப்போ கேபிட்டல் எஃப்எக்ஸை நான் போடலாம். என்ன? எக்ஸ் வர்க்கம் சக ஆல்பா எக்ஸா, எக்ஸ் வர்க்கம் சய ஆல்பா எக்ஸ். அப்போ சய 5/2 சய 5/2 எக்ஸ் சக 1 இன்டு எக்ஸ் வர்க்கம் சய 10/3 எக்ஸ் சய 10/3 எக்ஸ் சக 1. எஃப்எக்ஸ் சமன் 0 இருந்தா இது சமன் 0. ஓகே, நீங்க மாறி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த சமன்பாடு எப்படி வந்திருக்கும்? எக்ஸ் வர்க்கம் -10/3 எக்ஸ் சக 1 இன்டு எக்ஸ் வர்க்கம் -5/2 எக்ஸ் சக 1 சமன் 0. எனக்கு சமன்பாட்டின் தீர்வுகள் தானே கழிக்கப்படும். இந்த ஓர்டர் முக்கியம் இல்லை. ஓகே, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துருக்கலாம். ரைட். 2 காரணிகளோட பெருக்கம் 0 இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்று இவர் சமன் 0 இருந்திருக்கணும் அல்லது இவர் சமன் 0 இருந்திருக்கணும். இவர் சமன் 0 இருந்தா உங்களுக்கு என்ன வரப்போகுது? எக்ஸ் வர்க்கம் -5/2 மடங்கு எக்ஸ் சக 1 சமன் 0. உள்ள 2ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னால் 2 மடங்கு எக்ஸ் வர்க்கம் -5x சக 2 சமன் 0. இவரை நீங்க காரணியாக்கலாம். காரணியாக்குனீங்கன்னு சொன்னால் 2 மடங்கு எக்ஸ் வர்க்கம் -4x -x சக 2 சமன் 0. 2x நீங்க வெளியெடுத்தீங்கன்னு சொன்னால் x -2 -1 நீங்க வெளியெடுத்தீங்கன்னு சொன்னால் x -2 சமன் 0. அப்படியே இருந்தா உங்களுக்கு வரப்போகுது 2x -1. ஓகே, 2x -1 இன்டு x -2 சமன் 0. 2 காரணிகள் என்ற பெருக்கம் 0 இருந்தால் தனித்தனியாக 0 இருப்பதும், அப்படியாக இருந்தால் உண்டு எனக்கு எக்ஸ் சமன் அரையாக இருக்கலாம் அல்லது எக்ஸ் சமன் 2 இருக்கலாம். இதே வழி இங்கேயும் செஞ்சவங்களுக்கு என்ன வரப்போகுது?
எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 10க்கு 3 மடங்கு எக்ஸ் சக 1 சமன் 0. உள்ள 3ஆல பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் 3 மடங்கு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 10 எக்ஸ் சக 3 சமன் 0. இவரை நீங்க காரணியாக்கலாம். 3 மடங்கு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சக 3 சமன் 0. 3 எக்ஸை நீங்க பொதுவா எடுத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் சய 3 மைனஸ் 1 நீங்க பொதுவா எடுத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் சய 3. இது சமன் 0. எக்ஸ் சய 3 வெளியேடுங்க. அடுத்து அவங்களுக்கு என்ன வர போகுது? 3 எக்ஸ் மைனஸ் 1 சமன் 0. ரெண்டு காரணிகள் என்ற பெருக்கம் உங்களுக்கு 0 இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்று உங்களுக்கு எக்ஸ் சமன் 3 இருக்கணும், தனித்தனியா 0 இருக்கணும். அப்போ ஒன்று எக்ஸ் சமன் 3 அல்லது எக்ஸ் சமன் 3க்கு 3 சிம்பிள். இப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? நான் கேபிட்டல் எஃப்எக்ஸ் சமன் 0 தீர்வுகளை கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா எனக்கு சொல்லியிருக்கிறாங்க கேபிட்டல் எஃப்எக்ஸ் சமன் 0 தீர்வுகளும் ஜிஎக்ஸ் என்ற தீர்வுகளும் ஒரே தீர்வுகள் தான். எனவே நீங்க சொல்லலாம் ஜிஎக்ஸ் சமன் 0 தீர்வுகள், ஓகே, ஜிஎக்ஸ் சமன் 0 தீர்வுகள் உங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? ஜிஎக்ஸ் சமன் 0 தீர்வுகள் எக்ஸ் சமன் அரை அல்லது எக்ஸ் சமன் 2 அல்லது எக்ஸ் சமன் 3 அல்லது எக்ஸ் சமன் 1க்கு 3 இருக்க போகுது. சிம்பிள், ரைட். பெரிய விஷயம் எது உங்களை சின்ன கேள்வி கிடைக்கிறாங்க. அடுத்த பார்ட், 2வது பார்ட், எஃப்எக்ஸ்ங்கிற பல்லுறுப்பியும் ஹெச்எக்ஸ்ங்கிற பல்லுறுப்பியும் சர்வ சமனான பல்லுறுப்பிகளாக இருந்தால் ஆல்பாவுக்கும் பீட்டாவுக்கும் இருக்கக்கூடிய பெருமானங்களை கண்டு ஹெச்எக்ஸ் சமன் 0 மூலங்கள் மெய்யானவை அல்ல அப்படின்னு சொல்லி காட்டுட்டான். சிம்பிள், ஓகே. அடுத்த பாட்டை பார்ப்போம். என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. கேபிட்டல் எஃப்எக்ஸ் சமன் 0, அதாவது இந்த பல்லுறுப்பி எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஆல்பா எக்ஸ் சக 1 இன்டு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் பீட்டா எக்ஸ் சக 1. இந்த பல்லுறுப்பி சர்வ சமனாம் யாருக்கு? ஹெச்எக்ஸ். எக்ஸினுடைய 4ஆம் அடுக்கு சக எக்ஸ் வர்க்கம் சக 1. ரெண்டு பல்லுறுப்பிகள் சர்வ சமனான பல்லுறுப்பிகளாக இருந்தா ஒத்த உறுப்பினது குணகங்கள் எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும், ரைட். அப்படியாக இருந்தால் ரெண்டு பக்கட்டும் குணகங்கள் சமப்படுத்துங்க. எக்ஸினுடைய 4ஆம் அடுக்கின்ற குணகம் சமனா தான் இருக்குது. எக்ஸ் கணத்தின் குணகத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கத்து எக்ஸ் கணம் எப்போ வரும்? இந்த எக்ஸ் வர்க்கத்தையும் எக்ஸையும் பெருக்கினால் வரும் மைனஸ் பீட்டா. இந்த எக்ஸ் உறுப்பையும் எக்ஸ் வர்க்கத்தையும் பெருக்கினால் வரும் மைனஸ் ஆல்பா. ஒன்றோட யாரை பெருக்கினாலும் வராது. இந்த பக்கத்து எக்ஸ் கணத்தின் குணகம் 0. உள்ள ஒரு மைனஸாக பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த சமன்பாடு உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னா ஆல்பா சக பீட்டா சமன் 0. இது என்ற முதலாவது சமன்பாடு. அதே மாதிரி எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை ஒருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கத்து எக்ஸ் வர்க்கம் உறுப்பு யாரோட வரப்போகுது? இவரையும் மாறிலியும் பெருக்கினால் வரும். எக்ஸ் உறுப்பையும் பெருக்கினால் வரும் சக ஆல்பா பீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். இவரையும் பெருக்கினால் வரும் சக 1. இந்த பக்கத்து எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1. அப்படியாக இருந்தால் ஆல்பா பீட்டாவுண்ட பெருக்கம் உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுது? ஆல்பா பீட்டாவுண்ட பெருக்கம் இந்த ஒன்றும் சாய 1. இது இந்த 2வது சமன்பாடு. முதலாவது சமன்பாட்டை கொண்டு வந்து 2வது சமன்பாட்டில் பிரதியிடுது. நீங்க ஆல்பாவுக்காக என்னன்னு சொல்லி பிரதியலாம்? அந்த பகுதி கொண்டு போனீங்கன்னா மைனஸ் பீட்டா. ஆல்பாவுக்காக மைனஸ் பீட்டாவுக்கு வந்து 2வது சமன்பாட்டில் பதித்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா இது சமன் -1. அப்போ மைனஸ் பீட்டா வர்க்கம் சமன் -1. பீட்டா வர்க்கம் எனக்கு 1 இருக்க போகுது. பீட்டா வர்க்கம் 1 சொன்னா பீட்டா எனக்கு என்னவாக இருக்கலாம்?
ஒன்று பீட்டா வந்து எனக்கு ஒன்றாக இருக்கலாம், அல்லது பீட்டா வந்து எனக்கு -1ஆக இருக்கலாம். பீட்டா ஒன்றா இருந்துச்சுன்னு சொன்னால் ஆல்ஃபா என்னவாக இருக்கணும்? ஆல்ஃபா சமன் -1ஆக இருக்கும். பீட்டா -1ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆல்ஃபா எனக்கு ஒன்றாக இருக்கும். ரெண்டு வகையான தீர்வு ஜோடிகள் இருக்கலாம். ஒன்று இது நடக்கலாம், அல்லது இது நடக்கலாம். இப்போ இதை வச்சு நான் இதுல ஏதாச்சும் ஒரு ஆள் எடுப்போம், இந்த செட்டை எடுப்போம். இந்த செட்டை எடுத்தா அது நீங்க யாரை வேணாலும் எடுக்கலாம். அடுத்த ஒரே விஷயம் தானே வரப்போகுது. ஆல்பாவுக்கும் பீட்டாவுக்கும் நான் பெருமானங்கள் பதிட்டு அந்த கேபிட்டல் எஃபெக்ட்ஸ் ஒரே தான் வரப்போகுது. எனக்கு h(x)(0) தீர்வுகளும் இப்போ இந்த பல்லுறுப்புச்சார்பும் இந்த பல்லுறுப்புச்சார்பும் சர்வசமமான பல்லுறுப்புச்சார்புகள்னு சொன்னால் இவருக்கு என்ன தீர்வுகள் இருக்குதோ அதே தீர்வுகள் தான் இவருக்கும் இருக்கப்போ. அப்போ hx-க்கு மெய்த்தீர்வுகள் இல்லைன்னு காட்டணுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நான் fx-க்கு மெய்த்தீர்வுகள் இல்லைன்னு காட்டினாலும் அப்போ இந்த பெருமானங்களை கொண்டாந்து இதுல பிரதியிட்டால் எனக்கு fx வந்து எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் கேபிட்டல் fx சமன் ஆல்பாவுக்காக -1 பீட்டாவுக்காக +1 போடுவோம். அப்படியாக இருந்தால் x வர்க்கம் சக x சக 1 இன்டு x வர்க்கம் சய x சக 1. fx சமன் 0 தீர்வுகள்னு சொன்னால் இது சமன் ரைட். ரெண்டு காரணிகளோட பெருக்கம் 0ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் இவங்க தனித்தனியா 0ஆக இருக்கணும். அப்போ ஒருக்கா இவரை தனியா எடுப்போம், அதே மாதிரி இவரையும் தனியா ஒருக்கா எடுப்போம். எடுத்தால் இங்க எனக்கு வரப்போகுது x வர்க்கம் சக x சக 1 எனக்கு இது சமன் 0ஆக இருக்கணும், அல்லது x வர்க்கம் சய x சக 1 எனக்கு இது சமன் 0ஆக இருக்கும். இது ஒரு இருபடி சமன்பாடு. ஒரு இருபடி சமன்பாட்டின் மூலங்களோட தன்மை நான் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? ax வர்க்கம் சக bx சக c சமன் 0ங்கிற ஒரு இருபடி சமன்பாடு தன்மைக்காடி டெல்டா வந்து எனக்கு எதுக்கு சமனாக இருக்கும்? b வர்க்கம் -4ac. டெல்டா வந்து எனக்கு பழுது 0ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு அந்த சமன்பாட்டுக்கு மெய்த்தீர்வுகள் இருக்கும். டெல்டா சமன் 0ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு பொருந்தும் மெய்த்தீர்வுகள் இருக்கும். டெல்டா 0 விட சிறிது 0ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு மெய்த்தீர்வுகள் இருக்காது, அல்லது சிக்கல் தீர்வுகள் இல்லாட்டி கற்பனை தீர்வுகள் இருக்கலாம். அது ரெண்டுல ஏதாச்சும் உண்டு. நாங்க பொதுவா மெய்த்தீர்வுகள் இல்லைன்னு சொல்லி தரோம். அப்ப ரெண்டு தன்மை காட்டி டெல்டாவை செக் பண்ணீங்கன்னு சொன்னால் டெல்டா என்ன வரப்போகுது? b வர்க்கம் 1 வர்க்கம் -4 இன்டு a இன்டு c. அப்போ -3 டெல்டா சிறிது 0. எனவே அந்த சமன்பாட்டுக்கு மெய்த்தீர்வுகள் இருக்குமா? இல்லை, மெய்த்தீர்வுகள் இல்லை. ஓகே, மெய்த்தீர்வுகள் இல்லை. அதே மாதிரி இவருண்ட தன்மை காட்டி டெல்டாவை செக் பண்ணுவோம். டெல்டா 2ன்னு சொல்லிடுவோம். டெல்டா 2 சமன் b வர்க்கம் -4a இன்டு c. இதுவும் -3 சிறிது 0. எனவே இதுக்குமே மெய்த்தீர்வுகள் இல்லை. என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? எனக்கு கேபிட்டல் எஃப்எக்ஸ் சமன் 0க்கு தான் மெய்த்தீர்வுகள் இல்லை. அவங்க சொல்லியிருக்கிறாங்க hx சமன் 0க்கு மெய்த்தீர்வுகள் இல்லைன்னு சொல்லி. எனக்கு தெரியும் hx சமன் 0க்கும் fx சமன் 0க்கும் ஒரே தீர்வுகள் தான் இருக்கும். எனவே hxக்கும் எனக்கு என்ன இருக்காது? மெய்த்தீர்வுகள் இருக்காது. அதை நீங்க தெளிவா எழுதி விட்டீங்கன்னா சார் சிம்பிள். ஓகே, இவ்வளவு தான் உடைய ஏ பார்ட்கள். ஓகே, பி பார்ட்டுக்குள்ள ரைட். பி பார்ட்ல என்ன கிடைக்கிறான்னு சொல்லி பாருங்க. பி பார்ட்ல முதலாவது எனக்கு சொல்லி இருக்கிறாங்க fxங்கிற ஒரு பல்லுறுப்பி வந்து எதுக்கு சமனாக இருக்குதா? f of x சமன்
எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் 2 மடங்கு எக்ஸினுடைய 4ஆம் அடுக்கு சக கேமா எக்ஸ் கணம் சக டெல்டா எக்ஸ் சக உண்டு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க கேமாவும் டெல்டாவும் மெய் மாறிலிகளாம். கேமாவும் டெல்டாவும் மெய் மாறிலிகளாம். எஃப் ஆஃப் மைனஸ் அரை வந்து பூஜ்ஜியமா, இது ஸ்பெஷல் கேஸ். எஃப் ஆஃப் மைனஸ் அரை வந்து பூஜ்ஜியமா, எஃப் ஆஃப் மைனஸ் 2 வந்து 21 என தரப்பட்டிருப்பின் எஃப்எக்ஸின் இரு மெய் ஏக பரிமாண காரணிகளை காணலாம். சிம்பிள். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதலாவது, எனக்கு 2 தெரியா கணிங்களுக்கு நான் கேமாவையும் டெல்டாவையும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எனக்கு 2 சமன்பாடு தந்திருக்கிறேன். முதலாவது விஷயத்தை கதப்போம். நான் இந்த எஃப்எக்ஸின் எஃப் ஆஃப் மைனஸ் அரை சமன் பூஜ்ஜியம் இதை வச்சு நான் நேரடியாக ஒரு முடிவுக்கு வரலாம். எனக்கு ஹெச்எக்ஸ்ங்கிற ஒரு பல்லுறுப்பி இருக்கிறதாக எடுத்துக்கோம். ஹெச்எக்ஸ்ங்கிற ஒரு பல்லுறுப்பி இருக்கு. இந்த பல்லுறுப்பி சார்ந்த ஒரு அல்பாங்கிற பெருமானத்தை போடும்போது எனக்கு ஒரு பெருமானம் வருது, ஒரு ஒரு லெம்டாங்கிற பெருமானம் வருது. இதன் அர்த்தம் என்ன? h ஆஃப் ஆல்பா சமன் லெம்டான அர்த்தம் என்ன? எனக்கு ஹெச்எக்ஸ்ங்கிற பல்லுறுப்பிய எக்ஸ் மைனஸ் ஆல்பாவாக வகுத்தால் வரப்போது மீதி எனக்கு லெம்டா. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஹெச்எக்ஸ்ங்கிற பல்லுறுப்பி தந்திருக்கிறாங்க. எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 5x சக 6. எனக்கு h(1) வந்து எனக்கு தெரியும். h(1) வந்து என்ன? 1 மைனஸ் 5, அப்போ -4 + 6, அப்போ என்ன? +2. h(1) சமன் 2ன்னு சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? hxங்கிற பல்லுறுப்பிய எக்ஸ் மைனஸ் 1ஆல வகுத்தால் உங்களுக்கு வரப்போற மீதி உங்களுக்கு 2ஆக இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் -2 சமன் 21. அதன் அர்த்தம் என்ன? எஃப்எக்ஸ்ங்கிற பல்லுறுப்பிய எக்ஸ் மைனஸ் ஆல்பா, அப்ப எக்ஸ் மைனஸ் -2, அப்ப என்ன? எக்ஸ் பிளஸ் 2ஆல வகுத்தால் உங்களுக்கு மீதி 21ஆக இருக்கும். இப்ப இங்க வாங்க. எனக்கு h ஆஃப் பீட்டா வந்து எனக்கு பூஜ்ஜியமாக இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? hxங்கிற பல்லுறுப்பிய எக்ஸ் மைனஸ் பீட்டாவால வகுக்கும் போது மீதி பூஜ்ஜியம், மீதி வரலன்னு சொன்னாலும் என்ன? எனக்கு எக்ஸ் மைனஸ் பீட்டா அப்படிங்கிறது ஒரு காரணியாக இருக்கும். அதே மாதிரி எஃப்எக்ஸ்ங்கிற பல்லுறுப்பிய எக்ஸ் மைனஸ், ஏதாவது எக்ஸுக்காக மைனஸ் ஆக போடும்போது உங்களுக்கு பூஜ்ஜியம் இருக்குன்னு சொன்னால் எக்ஸ் மைனஸ் ஆஃப், அதாவது எக்ஸ் பிளஸ் ஆஃப் அப்படிங்கிறது எனக்கு எஃப்எக்ஸினுடைய ஒரு காரணியாக இருக்கும். இதை நாங்கள் பிறகு பாய்ப்போம். ரைட், இவ்வளவுதான் மீதி திட்டம். சின்ன விஷயம், இது பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ஓகே, ரைட். அப்படியாக இருந்தால் முதலாவது கேமா உண்ட டெல்டா உண்ட பெருமானத்தை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வர போகுது? எனக்கு தெரியும் எஃப் ஆஃப் மைனஸ் ஆஃப் சமன் 0. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் அரை சமன் என்ன வர போகுது? 2 இன்ட்டு மைனஸ் அரை இந்த 4ஆம் அடுக்கு பிளஸ் கேமா இன்ட்டு மைனஸ் அரை இந்த கணம் பிளஸ் டெல்டா இன்ட்டு மைனஸ் அரை சக 1, இது சமன் 0. 2 கீழே 16 சய கேமாவுக்கு கீழே 8
சய டெல்டாவுக்கு கீழே சய டெல்டாவுக்கு கீழே 2 சக 1 சமன் 0 ஃபுல்லா 16ஆல பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் 2 மைனஸ் 2 மடங்கு கேமா மைனஸ் 8 மடங்கு டெல்டா சக 16 சமன் 0. இவர் அந்த பக்கத்து கொண்டு போனால் 2 மடங்கு கேமா சக 8 மடங்கு டெல்டா சமன் 18. ஃபுல்லா 2ஆல சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போகுது கேமா சக 4 மடங்கு டெல்டா சமன் 9 இருக்க போகுது. இது எந்த முதலாவது சமன்பாடு. அதே மாதிரி f(-2) சமன் 21 கொண்டு போய் பிரதியிட்டோம்னு சொன்னால் f(-2) சமன் 21 கொண்டு போய் பிரதியிட்டால் 2 இன்ட்டு -2 4ஆம் அடுக்கு மைனஸ் கேமா இன்ட்டு -2 கணம் பிளஸ் டெல்டா இன்ட்டு -2 சக 1 இது சமன் 21. 2 4ஆம் அடுக்கு 16 2ஆல பெருக்கினால் 32 மைனஸ் -8 கேமா -8 மடங்கு கேமா -2 மடங்கு டெல்டா சக 1 சமன் 21. இதையும் சுருக்கினால் 20. இவரை இந்த பக்கத்து கொண்டு வாங்க 12. அவங்கள அந்த பக்கத்து கொண்டு போங்க 8 கேமா பிளஸ் 2 டெல்டா. இதை ஃபுல்லா 2ஆல பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வரப்போகுது 16 கேமா பிளஸ் 4 டெல்டா சமன் 24. இது என்ற 2ஆவது சமன்பாடு. 2ஆவது சமன்பாட்டிலிருந்து முதலாவது சமன்பாடை கழிச்சு விடுங்க. கழிச்சு அவங்களுக்கு என்ன வரப்போகுது 16ல ஒன்று போனால் 15 கேமா சமன் 15. அப்படியாக இருந்தால் கேமா உங்களுக்கு 1 இருக்க போகுது. கேமாவுக்காக 1 நீங்க பிரதியிட்டீங்கன்னு சொன்னாலும் அப்படி கொண்டு போனா 8. அப்போ டெல்டா சமன் 2ன்னு சொல்லிடும். சிம்பிள். உங்களுக்கு கேமா உண்ட பெருமானமும் டெல்டா உண்ட பெருமானமும் இப்ப தெரியும். கொண்டு வந்து இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரப்போகுது f(x) சமன் 2 மடங்கு x-இனுடைய 4ஆம் அடுக்கு சக கேமா எக்ஸ் கணம் கேமாங்கிறது 1. அப்போ சக எக்ஸ் கணம் சக டெல்டா எக்ஸ் டெல்டாங்கிறது 2. அப்போ சக 2x சக 1. எனக்கு ஆல்ரெடி தெரியும் fx-இனுடைய ஒரு காரணி எனக்கு என்னவாக இருக்கும்னு சொன்னால் f(-) சமன் 0 f(α) சமன் 0 இருந்துச்சுன்னு சொன்னால் f(α) சமன் 0 இருந்தால் x-α ஒரு காரணி. இங்க f(-) அரை 0 இருக்கு. அப்ப யார் காரணி f(x+) ஒரு காரணியாக இருக்கும். இதுக்கு x+) ஒரு காரணியாக இருக்கும். ஒரு 4ஆம் படி பல்லுறுப்பி சார்புக்கு ஒரு 1ஆம் படி பல்லுறுப்பி சார்பு ஒரு காரணியாக இருக்குன்னு சொன்னால் மிச்சமா இருக்கிறவர் எத்தனையாம் படியில் இருக்கணும்? இது 4ஆம் படி. இது 1ஆம் படியாக இருந்தால் இவர் எனக்கு 3ஆம் படியாக இருக்கும். அப்போ எக்ஸ் கணம் சக பி எக்ஸ் வர்க்கம் சக சி எக்ஸ் சக டி ஆக இருக்க போது சிம்பிள். இந்த பல்லுறுப்பிக்கு சமனான பல்லுறுப்பி 2 பக்கத்தும் ஒத்த உறுப்பினர் குணகங்களை சமப்படுத்தணும்னு சொன்னால் எனக்கு என்ன வரப்போகுது எக்ஸினுடைய 4ஆம் அடுக்கின்ற குணகத்தை பார்ப்போம். எக்ஸின் 4ஆம் அடுக்கின்ற குணகம் நீங்க எக்ஸையும் எக்ஸ் கணத்தையும் பெருக்கினால் மட்டும்தான் வரும் எக்ஸ் கணத்தின் குணகத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த பகுதி எக்ஸ் கணத்தின் குணகம் 1. இந்த பகுதி எக்ஸ் கணம் எக்ஸையும் எக்ஸ் வர்க்கத்தையும் பெருக்கினால் வரும் பி. இவரையும் பெருக்கினால் வரும்
அரை மடங்கு ஏ அப்போ சக உண்டு. அப்படியாக இருந்தால் இதுல இருந்து நாம் முடிவுக்கு வரலாம் பி சமன் 0 இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் வர்க்கத்தொட்டு குணகத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கத்து எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 0. இந்த பக்கத்து எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் உறுப்பையும் பெருக்கினால் வரும். எக்ஸ் உறுப்பையும் பெருக்கினால் சி, இவரையும் பெருக்கினால் வரும் சக பி. பி ஆல்ரெடி 0. அப்படியாக இருந்தால் சியுமே எனக்கு 0ஆகத்தான் இருக்க. எக்ஸ் உறுப்பு பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸ் உறுப்பு என்ன? இந்த பக்கத்து எக்ஸ் உறுப்பு 2, இந்த பக்கத்து எக்ஸ் உறுப்பு இவரையும் பெருக்கினால் வரும் டி, இவரையும் சியையும் பெருக்கினால் வரும் சி ஆல்ரெடி 0. அப்படி இருந்தால் டி சமன் 2 இருக்கும். எனக்கு எனக்கு 4 பேர் என்ற பெருமானம் தெரியும். கொண்டு போய் பிரதியிட்டம்னு சொன்னால் எனக்கு எஃப்எக்ஸ் என்ன வரப்போகுது? எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் எக்ஸ் ஆகாரை அவர் நான் போட்டுக்கிறேன் 2x சக 1 கீழே 2. அந்த பின்னதை நான் கூட்டி எழுதியிருக்கேன். எவ்வளோ? 2x சக 1 கீழே 2. இங்கே கொண்டு போய் பிரதியிட்டம்னு சொன்னால் ஏ 2, அப்போ 2 மடங்கு எக்ஸ் கணம், டியுமே 2. இந்த 2 பொதுவாக சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னா நீங்க இவரை போடலாம் 2x சக 1 இன்டு எக்ஸ் கணம் சக 1. எக்ஸ் கணம் சக 1 நீங்க ஈஸியா காரணி ஆக்குவீங்க. உங்களுக்கு தெரியும் ஏ கணம் சக பி கணத்தின் காரணி என்ன? ஏ சக பி இன்டு ஏ வர்க்கம் மைனஸ் ஏபி சக பி வர்க்கம். கொண்டு வந்து பிரதிட்டீங்கன்னு சொன்னால் நீங்க இவரை போடலாம் 2x சக 1 இன்டு எக்ஸ் சக 1 இன்டு எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக 1 சிம்பிள். ஓகே, இவரை தெரியும். அப்ப எனக்கு ஏகபரிமாண காரணிகள் தான் கேட்கிறாங்க. யார் ஏகபரிமாண காரணிகள்? இவரும் முதலாம் படி காரணிகளை கேட்கிறான். அப்படியாக இருந்தால் 2x ஆக 1 ஒரு காரணியாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் ஆக 1 இன்னும் ஒரு ஏகபரிமாண காரணியாக இருக்கும். சிம்பிள். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இது பெரிய கேள்விகள் எல்லாம் எதுவும் இல்லை. சாதாரணமா எல்லாருமே செய்யக்கூடிய மாதிரி கேள்வி தான் இது. ரைட். ஓகே, கடைசி பாட்டுக்குள்ள வரும். அடுத்து என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஓகே, ரைட். ஓகே, எல்லா மெய் எக்ஸிக்கும் எல்லா மெய் எக்ஸிக்கும் சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக 1 சக எக்ஸ் சக 1 இன்டு பிஎக்ஸ். பிஎக்ஸ்ங்கிற ஒரு முதலாம் படி சார்புன்னு சொல்லியிருக்கலாம். நான் நேரடியாக போகிறேன் ஏஎக்ஸ் சக பி சக எக்ஸ் வர்க்கம் -1 இன்டு கியூஎக்ஸ். எக்ஸ் வர்க்கம் -1 இன்டு கியூஎக்ஸ். கியூஎக்ஸ்ன்னு ஒரு முதலாம் படி சார்புன்னு சொல்றாங்க. அப்போ சிஎக்ஸ் சக டி. இது சமன் சர்வ சமன் 3x இருக்கிற மாதிரி எனக்கு பிஎக்ஸ்ங்கிற பல்லுறுப்பி சார்பையும் முதலாம் படி பல்லுறுப்பி சார்போ பிஎக்ஸையும் முதலாம் படி பல்லுறுப்பி சார்போ கியூஎக்ஸையும் கேட்கிறாங்க. சிம்பிள். ஓகே, எனக்கு இந்த பக்கத்தோட முதலாம் படி சார்பு, இந்த பக்கத்து எனக்கு ஒரு 3ஆம் படி சார்பு இருக்கு. நாங்க என்ன செய்வோம்? ஒரு 2 பக்கத்தும் குணகங்களை சமப்படுத்தலாம். அல்லது எனக்கு ஒரு முறை ஒன்று நான் என்ன செய்யறேன், ஒருக்கா எக்ஸுக்காக 1 போட்டா சியும் டியும் சம்மந்தப்படாது. ஏயும் பியும் வச்சு ஒரு சமன்பாடு எடுக்கிறோம். ஒருக்கா எக்ஸுக்காக 2 பக்கத்தும் 1 போட்ட என்ன வரப்போகுது? 1 சக 1 சக 1 3 மடங்கு ஏ சக பி.
ஏ சக பி. எக்ஸுக்காக ஒன்றை போட்டிங்கன்னு சொன்னால் 1 - 1 பூஜ்ஜியம். இந்த டேர்ம் ஃபுல்லாக பூஜ்ஜியம் ஆயிரும். எக்ஸுக்காக ஒன்றை போட்டிங்கன்னா 1. அப்படியாக இருந்தால் ஏ சக பி வந்து உங்களுக்கு 1க்கு சமனாக இருக்குது. அதே மாதிரி ஒருக்கா என்ன செய்வோம், இது என்ற முதலாவது சமன்பாடு. எக்ஸுக்காக ஒருக்கா நீங்க என்ன செய்யுங்க, -1 கொண்டாந்து போடுங்க. போட்டா -1 வர்க்கம் 1 -1 2 பேரும் கேன்சல் 1. -1 போட்டீங்கன்னு சொன்னால் -a சக எக்ஸுக்காக -1 போட்டீங்கன்னா -1 வர்க்கம் 1 1 1 கேன்சல் பூஜ்ஜியம். இங்கே ஃபுல்லாக பூஜ்ஜியம். -1 போட்டீங்கன்னு சொன்னால் -3 ஃபுல்லாக ஒரு மைனஸால பெருக்கி விடுவோம். a - b வந்து உங்களுக்கு 3ஆக இருக்க போகுது. இது என்ற 2வது சமன்பாடு. 1வது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் 2a = 4. அப்படியாக இருந்தால் a = 2ஆக இருக்க போகுது. a = 2ன்னு சொன்னால் b = கொண்டு போய் பிரதிட்டீங்கன்னு சொன்னால் -1ன்னு சொல்லிடுவோம். ஏயும் தெரியும் பியும் தெரியும். அப்படியாண்டா உங்களுக்கு px தெரியும். ஓகே, பிறகு ஒருக்க என்ன செய்வோம், இப்போ சி இந்த பெருமானத்தையும் டி இந்த பெருமானத்தையும் கண்டுபிடிக்கணும். 2 பக்கத்தும் குணகங்களை சமப்படுத்தி விடுவோம். ஒருக்க என்ன செய்வோம், ஒருக்கா எக்ஸ் கணத்தின் குணகத்தை பார்ப்போம். எக்ஸ் கணத்தின் குணகம் எக்ஸ் வர்க்கத்தையும் எக்ஸையும் பெருக்கினால் வரும் ஏ. இந்த எக்ஸோட யாரை பெருக்கினாலும் வராது. இந்த ஒன்றோடையும் யாரை பெருக்கினாலும் வராது. இந்த பக்கத்து எக்ஸ் கணம் இவரையும் இவரையும் பெருக்கினால் வரும் சக சி. எக்ஸ் வர்க்கத்தோட வேற யாரையும் பெருக்கினாலும் -1 யாரையும் பெருக்கினாலும் இந்த பக்கத்து எக்ஸ் கணத்தின் குணகம் 0. அப்போ சி சமன் -a. அப்படியாக இருந்தால் அவர் எனக்கு -2ஆக இருக்க போவார். ஓகே, சிம்பிள். அதே மாதிரி ஒரு என்ன செய்வோம், எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை பார்ப்போம். எக்ஸ் வர்க்கம் உறுப்பு இந்த எக்ஸ் வர்க்கத்தையும் இவரையும் பெருக்கினால் வரும் பி. இந்த எக்ஸ் உறுப்பையும் பெருக்கினால் வரும் ஏ. ஒன்றோட யாரை பெருக்கினாலும் வராது. எக்ஸ் வர்க்கம் உறுப்பு இந்த எக்ஸ் வர்க்கத்தையும் இவரையும் பெருக்கினால் வராது. இவரையும் பெருக்கினால் வரும் டி. இந்த சய ஒன்றோட யாரையும் பெருக்கினா a + bக்காக வந்து நீங்க நேரடியா 1ன்னு சொல்லி போடலாம். இந்த பக்கத்து எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 0. அப்படியாக இருந்தால் டி சமன் -1ஆக இருக்க போகுது. ஏ இந்த பெருமானம் தெரியும், பி இந்த பெருமானம் தெரியும், சியும் தெரியும், டியும் தெரியும். அப்படியாக இருந்தால் எனக்கு பி ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னால் ஏஎக்ஸ். ஏ வந்து 2x சக பி. பி வந்து சய 1. அதே மாதிரி எனக்கு QX. QX வந்து எனக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுது சிஎக்ஸ். சி வந்து -2x -d அப்படின்னா -d சக டி -1. இவங்க 2 பேர் 2 பெருமாங்க தான். இது உண்மையா சிம்பிளான கேள்வி. இதில் பெரிய மேட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, சாதாரணமாக நீங்கள் ஃப்ளோவில் போனீங்கன்னு இந்த கேள்வியை செய்யலாம். ஓகே, ரைட். நாங்கள் அடுத்த கேள்வி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.